hello friends, welcome to Kokila Times. இன்னைக்கு 5வது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கேத்துறேன். காலைல எந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. 5:20 தான் எந்திரிச்சேன் நான். ஸோ கொஞ்சம் எந்திரிச்சு கடன்னு குளிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஏற்றணும். ஸோ இன்னைக்கு 5:42 நான் கரெக்டாக விளக்கு ஏற்றும் போது கொஞ்சம் நான் இன்னைக்கு தடங்கள் வர மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஸோ ஓகே, இருந்தாலும் இது ஒரு நல்லதுக்கு நினச்சிட்டு எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே இந்த vlog கண்டினியூ பண்ணுறது. இந்த டே இன்னைக்கு எப்படிலாம் போகுதுங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம கோகிலா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன். சாமிக்கு நைவேத்தியமும் வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி மரத்தில் கொண்டு போய் வச்சாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால எல்லா சுவாமிக்கும் படத்துலேருந்து பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனில் போய் மார்னிங் வேலை நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஆரம்பிக்க வேண்டியதான். பால் வச்சுட்டு ஒரு பக்கம் குக்கர் வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பார் வந்து ஒயிட் பம்கின் சாம்பார் தான். அதுக்கு காய் கட் பண்ணி வச்சுட்டு புளி ஊற போட்டாச்சு. வழக்கம் போல் வந்து தாளிச்சிட்டு ரசத்துக்கு வந்து எடுத்து போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து போடுறேன். நறுக்கி வச்சுருந்த வெள்ளை பூசணிக்காவையும் போட்டுட்டு சாம்பார் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். ரசப்பொடியும் 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி எடுத்து போடுறேன். ரசத்தை நல்லா கலக்கி விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருந்த குழம்புக்கு எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி எடுத்து சாம்பாரில் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு சாம்பாரையும் நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கேட்டாங்க. ஸோ அதனால் பாஸ்தா பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்தாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு பாஸ்தா போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டோன்னு பார்த்துக்கோங்க. பாஸ்தா ஒன்றும் ஒட்டாது. பாஸ்தாவுக்கு குழம்புக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு எல்லாத்துலேயும் போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கேன். அம்மா காலையில் காய் நறுக்கி கொடுத்துட்ருக்காங்க. பசங்க ஏதோ அம்மா கிட்ட சின்ன பொண்ணு பேசிகிட்ருக்கா, பெரியவ படிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் ரசம் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு சாம்பாருக்கும் பருப்பை போட்டாச்சு. இது ஆயிட்டுருக்கு ரெண்டும். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டு ரசத்தையும் குழம்பையும் கொதிச்சிட்ருக்கு. பெருங்காய பொடி போட்டோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொத்தமல்லி போட்டு ரசத்தை ஆஃப் பண்ணியாச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து ஊற்றினா ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தாலும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட், பீன்ஸு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். காரத்துக்கு லைட்டாக கொஞ்சமாக குழந்தைங்க சாப்பிட்றாலும் கொஞ்சம் காரப்பொடி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். வதக்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே அடுப்பில் வந்து கொஞ்சம் பட்டர் போடுறேன். பட்டர் போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்து போடுறேன். இதில் வந்து மைதா மாவும் போடுவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து கோதுமை மாவு தான் போட்டு பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் சாஸோட ஃப்ளேவர் நல்லா வந்துடும். அதுக்கு சாஸுக்கு தேவையான அளவு பால் போட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக மாவு வந்ததுக்கப்புறம் பட்டரும் மாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் பால் ஊற்றணும். பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா பொங்கும்போது அந்த நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டணும். அதுக்கப்புறம் நல்லா அந்த பால் வந்து திக்கானதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து அதோட போட்டு நல்லா ஒரு கோட்டிங் மட்டும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் காக்காக்கெல்லாம் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் வாசலில் கீரை வந்துச்சு. அதுக்கப்புறம் காய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட்டும் அவரைக்காய் கூட்டும் தான். பீட்ரூட் முடிச்சுட்டு தொகையல் சாப்பிடணும் போல் இதுன்னு சொல்லிட்டு தொகையில் வச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா சௌச்சௌ தொகையல். இது சௌச்சௌ தோல் எடுத்துகிட்டு அதில் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, உப்பு, புளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோட கொஞ்சம் துருவன தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காவையும் போட்டு அரைச்சா அந்த தொகையல் வந்து ரெடி ஆகிடும். நான் இதோட டீட்டெயில் ரெசிபி ஒன்று செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அவளுக்கு வேன் வந்தோடனே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போனதுக்கு
சின்னவ ஒரே டான்ஸ் தான். சீக்கிரம் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி அவள் எல்லாத்தையும் சாப்பிட்டு கூட சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டாவ. அதுக்கப்புறம் கூட்டு செஞ்சிட்ருக்கேன். கூட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரைக்காய் கூட்டு தான். அவரைக்காய் கூட்டோட சமையல் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. சமையல் பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் கூட்டு, தொகையல். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பாஸ்தா இருக்குது. ஸ்வேதாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஆர்டர் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஹோல்சேலுக்கு அவங்களுக்கு பல்காக 5 kg பேக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 5 kg பேக்காக ஈச் 5 kg வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த காட்டன் பாக்ஸஸில் வந்து ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிட்ருக்கேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்னு அதில் நேம் எழுதி வச்சுருக்கேன். நான் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேம் எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாம் பேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் பார்சல் KPN பார்சல் சர்வீஸில் போய் போட்டாச்சு. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது. அங்கே உள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து அவங்க தைச்சிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம சென்ட் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா அவங்களுக்கு சேஃபாக ரீச் ஆகணும். அதனால் நாங்கள் எப்போயுமே இது மாதிரி ரேப் பண்ணி தான் போடுவோம். நாங்கள் மழை பெஞ்சிட்டு இருந்தனால அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் ஈவினிங் வந்ததுமே மழை பெஞ்சதுக்கும் சூடாக வந்து எண்ணெய் வச்சுட்டேன். பசங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்க. நானும் அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்ஸ் எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கொஞ்சம் அப்படியே அவங்க கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். இந்த நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் அம்மா பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம கோகிலா டைம்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், see you.